மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. இந்த லைக் பட்டனும் அது பக்கத்தில் ஸ்டார் மாதிரி இருக்கும் கைப்பு, அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். எங்க கால்பட்டி தூக்கிட்டு எங்க போறா? எங்க நம்ம நல்லதை மைனி இருக்காவல்ல? ஆமா. அவிய மவே சின்னவன் இருக்கான் பாருங்க. பியாரு ஏதோ சொல்லவல இந்த வட்டிக்கு பணம் வாங்குவான் அவன் தானே? ஆமா, அவன் கிங்ஸ்னு. அந்த பையலுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையா பாத்துக்கங்க. ஐயோ, என்ன செய்து இந்த பையனுக்கு தெரியல. திடீர்னு ஒரு மாதிரி குளிர் காய்ச்சல்ல இருக்கானா பாத்துக்கங்க. ஒரு நாளும் படுக்க மாட்டான், எப்பவும் பைக்கிலே சுத்திக்கிட்டு கிடப்பான். படுத்து கிடக்கானா பாத்துக்கங்க. அதான் செத்த கருப்பட்டி கொண்டு கொடுத்துட்டு பாத்துட்டு வரலான்னு போறேன். ஊரே அங்கதான் நிக்குது. சரி, இது கசாயசம் வச்சு கொடுப்பாவ, சுக்கு காப்பி எதுவும் போட்டு கொடுப்பாவல்ல, அதான் செத்த கருப்பட்டியை கொண்டு கொடுத்துட்டு பாத்துட்டு வரலான்னு போறேன். குழந்தை கருப்பட்டி எடுத்துட்டு போலாம்ல? அப்போ இப்ப இதுதாங்க புது கருப்பட்டி, மத்தல பழைய கருப்பட்டியா இருக்கு. அது பிற கொண்டு காய்ச்சதுக்கு அப்புறம் கொண்டு கொடுக்கேன். ஐயோ, நல்ல பையன்ல. ஆமா, நல்ல பையன். பாட்டுக்கு போவான், வட்டிக்கு காசு வாங்க போவான். அவன் வரதும் தெரியாது போவதும் தெரியாது. இப்படி காய்ச்சல விழுந்துட்டானே, கண்ணே திறக்க மாட்டுக்கான. ஒரே குளிர் காய்ச்சல்ல கிடக்கான பாத்துக்காங்க. என்ன செய்யவோ தெரியல. அன்னைக்கு தான் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் மைனி கொடுத்துட்டு போனவ. அதே வீட்டுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து போச்ச. ஊரே அங்கதான் நிக்குது. சரி சரி, நீ போய் காலமுறை பாரு போ. அதான் போறேன். வீட்டை பத்திரமா பாத்துக்க, நான் பாத்துட்டு வரேன். இவள நம்பிய நீ வீட்டை தந்து போட்டு போறா? நானும் வரட்டா? நீ எங்க இருக்கு ஜெரிக்குதுக்கா? ஒண்ணும் தேவையில்லை, வீட்டுல கடை. நான் வாரேனே. இது அங்க எதுக்கிட்டி நீ? மத்ததெல்லாம் பால் வாங்க போச்சுன்னா போக மாட்டேன்பா. நானும் வாரேனே. ஆஹா, அங்க பண்ணு காப்பி எல்லாம் கொடுப்பாங்க, காய்ச்சல் பட்டெல்லாம் கொடுப்பாங்க. நான் வாரேனே. சரி, அவனையும் கூட்டிட்டு போ. இங்க வீட்டை மட்டும் வீட்டுல இருக்க போறா. வீட்டை தந்து போட்டா வாட்ட பரலாட்டு மாதிரி அலைவா. அவனையும் கூட்டிட்டு போ. சரி வா. இங்க பாரு, அங்க போய் எதையாவது நோண்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க. இல்லம்மா, நான் எதுவும் பண்ணவே மாட்டேன். 4 சோறு இருக்க இந்த வீட்டையும் நீ படாப்படுத்துவ. இந்த மாதிரி அங்க வச்சு சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? சரிப்பா, சரி வா. நல்லதான் மைனி இருந்தான், திடீர்னு இப்படி படுத்துட்டான். ஒரு நாள் என் புள்ள படுக்க மாட்டான் பாத்துக்கங்க. அவன் இந்த கிழக்கோடி வருவான் பாத்துக்க. அங்கதான் தேசிகம்மன் கோயில் எல்லாம் இருக்குது. ஒருவேளை பயந்துரு போன புள்ள. எதுக்கும் சாமியார்கிட்ட வச்சு ஒரு இட்ட ஊதி பாத்துருவோமா? ஒரு நாளை இப்படித்தான் என் கொழுந்தனும் இப்படித்தான் நைட் அந்த வழியா வருவான். பேயிதான் பார்த்து பயந்து குறே குளிர் காய்ச்சல கடந்தான். பேய்க்கு மருந்து பார்க்கணும், நோய்க்கும் பார்க்கணும் சும்மாவா சொல்லுதாவ? எதுக்கும் மருந்து அப்படியும் பாப்போம். என்னைக்கு இப்படி படுத்தான்னு சொல்லு பாப்போம். ஐயா, கொஞ்சம் கசாயம் வச்சு தரட்டுமா ஐயா? அந்த மந்திரவாதியை கொஞ்சம் கூட்டு வந்து பாப்போமே. இல்லன்னா அந்த சுக்கு திப்பிலி அந்த கொத்தமல்லியை கொஞ்சம் அரைச்சு போட்டு கசாயம் வச்சு கொடுத்து பாக்கியா? அதெல்லாம் கொடுத்து பாத்துட்டேன் மைனி, எதுக்குமே காய்ச்சல் இறங்க மாட்டேங்குது. தம்பி எங்க போனா? அவளுக்கு இன்னைக்கு ஸ்டேஷன்ல வேலை. அவியம ராத்திரி தான் வருவாவ. பெரியவன் எங்க போனா? அவனுக்கு இன்னைக்கு வேலைன்னு போயிருக்கா. இல்லைன்னா அவனாவது எந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவான். இன்னைக்கு பார்த்து ஒரு பயல வீட்டுல காணல. அவன் சாணி இருந்தா கூட போறவன் சாணையும் காணல பாத்துக்கங்க மைனி. மாமா ஏதோ பார்த்து பயந்துருப்பான் போலுக்கு. ஏதோ பார்த்து பயந்துருப்பான் போலுக்கு. மைனி, நான் சத்தியமா சொல்றேன், எங்கயோ பார்த்து பயந்துருக்கான் மைனி. எதுக்கும் நம்ம திருநீர் போட்டு பாப்போம், அப்பதான் சரியாகும். எவ்வளோ கம்பீரமா புள்ள நடந்து போவான். பாட்டிங்க சொல்லுக்கு மறு சொல்லு சொல்ல மாட்டானே. அன்னைக்கு கூட இப்படிதான் என்ன பாட்டி சும்மாவா நிக்கியான்னு கேட்டுட்டு ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு போன. இன்னைக்கு படுத்து கிடக்கானே. ஐயோ, என் புள்ள குளிர் காய்ச்சல்ல கிடக்கான. மைனி, நான் சொல்லுத மாதிரி கசாயம் வைங்க. கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி இல்லைன்னு சுக்கு இருந்தாலும் நடக்கும். அந்த காஞ்ச திராட்சை பழம் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் போடுங்க. போட்டு 2 காய்ச்சி இந்த பையனுக்கு கொடுத்து பாருங்க பாப்பா. கொஞ்சம் குளிர் காய்ச்சல் இருந்தாலும் கேக்கும் பத்துக்காங்க. ஒருவேளை செமிக்காம காய்ச்சல் வந்திருக்குமோ? அவன் இறச்சி சாப்பிட்டானு இல்லையே மைனி. அவனுக்கு இந்த மீனுனாதான் செத்த பிடிக்கும். மீன் குழம்பு மட்டும் தான் சாப்பிடுவோம், இல்லை கருவாட்டு குழம்பு சாப்பிடுவான். வேற ஒரு குழம்பு வாயில வைக்க மாட்டானே. மீன் தின்னா ஒண்ணும் செய்யாத, அது நல்லா செமிக்க தானே செய்யும். இது அப்படியும் காய்ச்சல் இல்லை போலுக்க.
பாக்கியமா? ஆகா, ஐயோ, தம்பிக்கு என்ன செய்யுது என்னன்னு தெரியல பாத்துக்க. நேத்து சாயங்காலம் குளிர் காய்ச்சல்னு புள்ள சொன்னோம் பாத்துக்க. நேத்துல இருந்த புள்ளைக்கு ஒரே குளிர் காய்ச்சல். மாத்திரை கொடுத்து பார்த்துட்டேன், கசாயம் கொடுத்து பார்த்துட்டேன், ஒண்ணுக்கு காய்ச்சல் இறங்க மாட்டேங்குது. அம்மா, ஊருக்குள்ள விஷ காய்ச்சல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. எங்க பெரியதா இருக்கவல்ல, அவங்க ஊர்ல ஒரே விஷ காய்ச்சலாம் பாத்துக்கங்க. சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போற டாக்டர் சாயங்காலம் தானே இருப்பாரு. சாயங்காலம் தான் கூட்டிட்டு போகணும். ஒருவேளை பயந்துருப்பாவளோ என்னமோ தெரியல. அதுதான் இந்த அக்காலும் சொல்லுதாவ. அதான் நம்ம சவுத்திர வண்டி இருக்காவல்ல, அவில கூட்டு வந்து ஓதலான்னு பாக்க. ஆமா மைனி, அதையும் ஒரு வாட்டி பாத்துருவோம். இந்தாங்க மைனி, கருப்பட்டி பிடிங்க. இப்ப எதுக்கு இது கொண்டு வந்தா? கசாயம் வச்சு குடிப்பி எல்லாம் தியாபடும்ல, அதை கொண்டு வந்த மைனி. நாங்க ஒன்னும் செய்யாது, கவலைப்படாதீங்க. என்ன செய்யப்பா, வேதனையா இருக்கு. அவன் பாட்டுக்கு பைக்க எடுத்துட்டு சுத்திக்கிட்டே இருப்பான். என்ன இப்படி வந்து படுத்தான்னு எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குப்பா. சரி, வேதனைப்படாத, அதெல்லாம் சரியாயிரும். எதுக்கு அதெல்லாம் ஒன்னும் செய்யாது. அவன் உன் குணத்துக்கும் உன் பிள்ளை குணத்துக்கும் அவனுக்கு ஒன்னும் செய்யாது. அழடிக்க போயினி. என்ன காய்ச்ச பண்ணி காப்பியெல்லாம் தரவே இல்ல. படுத்தேதான் கடக்கா, எந்திக்கவே இல்ல பாத்துக்க. அம்மா, அம்மாவா? அப்ப இவ்வளவு வந்திருக்காளா? ஐயோ, அசிங்கப்பட்டு போயிட்டேனே. ஐயோ, என்னடி சத்தம் கட்டாம இரு. அம்மா, என்னடி காய்ச்சல் பண்ணி தரல? காய்ச்சக்கார வீட்டுக்கு போனா காய்ச்சல் பண்ணி கொடுப்பாள, இங்க தரவே இல்ல. கேவலப்படுத்திரும் போலுக்க. ஏமா தாயே, நீ வெளியில போய் நில்லு போ. இல்ல போன்னு சொல்லு. எனக்கு கேவலப்படுத்திரும் போலுக்க. காய்ச்சல் பண்ணி தரோன்னு நினைச்சு வந்தேன். எப்படி வந்து கேட்டுட்டு இருக்கா பாரு, காய்ச்சல் பண்ணி தரலையானே. என்னமோ எம்மகிட்ட கேட்டால. குருதெல்லாம் போட்டு பாத்தீங்களா மைனி? குருதலுக்கெல்லாம் போட்டு தேய்ச்சி பார்த்தேன், காய்ச்சல் நிக்கவே மாட்டேங்குது. ஏமா, என்னையா என்னையா ஏ குடிக்கிறதுல கொண்டுட்டா? அந்த பால் கஞ்சி இது கொண்டுட்டா? இல்ல, நான் ஒண்ணுக்கு போகணும். சரி வா, பாத்து எந்தியா வா. பாத்து எந்திங்க தம்பி, பாத்து எந்திங்க. ஐயா பாத்து எந்தியா. ஐயா புள்ள காய்ச்சல இருக்கானே, இப்போ அங்க பின்னாடில போகணும். ஐயா அம்மா வரட்டா? வேண்டாம். தம்பி அப்பதான் சொல்லும், நீங்க கூட்டிட்டு போங்க மைனே, தள்ளாடி கீழே விழுந்துடக்கூடாது, நல்ல காய்ச்சடிக்கல. சரி, இப்படி கேவலப்பட்டு போயிட்டேனே. அவன் வேற பாத்துட்டு போயிட்டான். ஐயோ, இவ்வளவு அசிங்கப்பட்டு போயிட்டேனே. அவன் மாமான்னு கூப்பிட்டதுக்கு ஏன் நாடி நரம்பெல்லாம் ஜிப்புன்னு இழுத்து வச்சுக்கிட்டு அது என்ன காய்ச்சல கொண்டு வந்துட்டு. அம்மா, இனி அந்த புள்ளைய பார்க்கவும் கூடாது, அந்த பிள்ளைகிட்ட பேசவும் கூடாது. ஐயம்மா, என்னெல்லாமோ பண்ணிட்டேன். மாமான்னு கூப்பிட்டதுக்கு அப்படி பண்ணுச்சு. நல்லாதான் இருக்கு, ஆனா காய்ச்சல் வந்துருத. வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு, சோகமா இருக்கு. ஆனா வேண்டாம், இனிமேல் அந்த புள்ளைய பாத்துற எப்படாதுப்பா. ஆகா, மறுபடியும் வந்துட்டால. இங்கே எனக்கு குளிர்ச்சி வந்துடும். இவன் மாமான்னு சொல்றதுக்கு நம்ம திரும்பி ஓடிடுவோம். இவன் மாமான்னு கூப்பிடுறதுக்கு நம்ம வந்து போயிடுவோம். என்னப்பா? பேச மாட்டேன். எதுக்கு? நான் பேச மாட்டேன். ஏன்? உங்களுக்கு காய்ச்சல் சொன்னாவா? ஆமா. அப்ப காய்ச்சல் பண்ணி கொடுக்கல? காய்ச்சல் பண்ணா? ஆமா, அன்னைக்கு இப்படிதான் செலுத்துறப்ப பார்க்க போனோம். அவளுக்கு காய்ச்சல், அவ வீட்ல காய்ச்சல் பண்ணலாம் கொடுத்தாவல. அன்னைக்கு இப்படித்தான் நம்ம நட்சத்திர பாட்டியை பார்க்க போனோம், அங்க கூட காய்ச்சல் பண்ணி கொடுத்தாவல. அப்போ நீ காய்ச்சல் பண்ணுவாங்கதான் வந்திருக்க. ஆமா, எங்க அம்மா கார்பெட் எடுத்துட்டு கிளம்புனாங்க, நானா தான் வந்தேன் காய்ச்சல் பண்ணி தருவாவன்னு. அப்ப எனக்கு காய்ச்சல் இருக்குது, உனக்கு பிரச்சனை இல்ல. காய்ச்சல் பண்ண தரலன்னு ஃபீல் பண்ற. ஆமா. இங்க வாயா. ஆனா வாயா. கிட்ட வந்தா மாமான்னு சொல்லுவியா? சொன்னா சொல்ல மாட்டேன். எனக்கு எனக்கு நைட் தூக்கமே வர மாட்டேங்குது, கெட்ட கெட்ட கனவா வந்துச்சு. கெட்ட கனவு வந்துச்சா? என்ன கனவு? அதை சொல்லக்கூடாது தெரியுமா? சொல்லு. சொல்ல மாட்டேன். காய்ச்சல் பண்ண தர. நிஜமா? நிஜமாதான். நானே நீங்க என்ன மாமான்னு கூப்பிட்டுன்னு சொன்னீல்ல, ஆமா. இப்படித்தான் கனவுலி கிட்ட வந்தியா? ஆஹா, காய்ச்சல் அப்படித்தான் வந்துதா? வேற மாமான்னு சொல்லி சொன்னீல்ல, ஆமா.
நான் அது சீக்கிரம் போய் தூங்கிட்டேன். எனக்கு தூக்கமா வந்துச்சு. சரி. போய் தூங்கணும்னா எனக்கு கனவுல நீங்க வந்தியலா? வந்து எங்க வீட்டுக்கு வரியா அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்களா? நான் எதுக்குன்னு கேட்டேன்னா, நீங்க சொன்னியா என்ன மறுபடியும் மாமான்னு நீ கூப்பிடணும் சரியா அப்படி நீங்க சொன்னீங்களா? நான் சொன்ன வரமாட்டேன் சொன்னேன். நீங்க இல்லவா என்ன மாமான்னு தான் நீ கூப்பிடணும் சரியா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சரி, நீ மாமான்னு சொன்னியோ? சொல்லது கேளுங்களேன். சரி, நாமளும் மாமான்னு சொல்லுவோன்ட்டு நான் உங்க வீட்டுக்கு வாரேன். வந்தனா உங்க வீட்டுல பார்த்தா யாருமே இல்ல. அத்தா எனக்கு ரொம்ப குளிச்சோரம் வந்திருக்கு. அப்புறம் நானும் என்ன உங்க வீட்டுல யாருமே இல்ல அப்படி நான் கேட்டேன். வீட்டுல யாருமே இல்லையோ? நம்ம 2 பேரும் மட்டும் தான் இருந்தோமா? ஆமா. அப்புறம் அப்புறம் நான் நேரா உங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன ஒருத்தர் காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு நான் போறேன் வீட்டுக்கு அப்படி சொன்னேன். நீங்க சொன்னீங்க வா நம்ம மொட்டை மாடிக்கு போவோம்னு சொன்னீங்க. எனக்கு உங்க வீட்டு மொட்டை மாடினா ரொம்ப பிடிக்குமா, சரி போவோமே இதுல என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு நானும் மொட்டை மாடிக்கு வந்தேன். சரி. நம்ம 2 பேரும் மொட்டை மாடில நின்னுட்டு இருந்தோமா, அப்போ ஒரு பெரிய நிலா. அந்த நிலா அப்படியே நிலா வெளிச்சத்துல நம்ம 2 பேரும் நின்னு பேசிக்கிட்டே நிக்கும். என்ன பேசணும்? அதான் எனக்கும் தெரியல, ஏதோ பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த நிலாவை பார்த்து பார்த்து நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். சரி. அப்புறம் அந்த நிலா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சி அரை நிலா கா நிலாவா இருந்துச்சு. அப்பதான் எனக்கே தெரியுது ஆத்தாடி இருட்டி போச்சு அப்படின்னு. எனக்கு காலையே ஆயி போச்சு. இருட்டிட்டே நான் எப்படி வீட்டுக்கு போவேன், போற வழியில பியாயா நிக்குமே, நான் எப்படி வீட்டுக்கு போவேன்னு ஒரே அழுவையா அழுதேன். ஐயா கிங்ஸ்னே, ஐயோ முக்கியமான நேரத்துல இந்த குமாரி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏண்டி அங்க இருந்து அழுது இங்க வந்துட்டியாங்க? இந்த போய் ஒண்ணுக்கு போன பையில காணுமேனு தேடி வந்தேன் பாத்துக்க. ஐயோ மானமே போச்சே. வாரேன் போங்க. நான் கனவு கண்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கனவு வருதாங்க? பையவள குப்புற அடிச்சு படுத்தானா துணி கிடக்கறது கூட தெரியாம தூங்குவா. இல்ல உனக்கு கனவு வேற வருதாங்க. போடுற துணியை கூட அம்மா தான் மட்டும் மாத்தி விட்டுட்டு நடப்பா. நீங்க பாத்தீங்களோ? இவ கனவு வந்ததுன்னு சொன்னானே நீனு கேட்டுக்கிட்டு இருக்க பாரு. வட்டிவு கலவி. இங்க பாரு இப்படி போய் சொல்ல கூடாது. நான் நீட்டா தான் தூங்குவேன். பையவள எப்படி தூங்குன்னு எங்களுக்கு தெரியும். கடையில ஏ கலவி, நான் எங்க அம்மா கூப்பிடுறா பாருங்க. ஆத்தி நம்ம கடையில மோல்றத சொல்லி கொடுத்துறாவளோ? கடையில மோல்றவெல்லாம் கனவு கண்டேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ அதை கேட்டுக்கிட்டு இருக்க பாரு. கலவி, ஐயா நீ போயிட்டு வாயா போ. சரி. கலவி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டேன். இப்படி போட்டு கொடுத்துட்டு போயிட்டால சூனிய கலவி. சரி அவிய கலக்கற நீ சொல்லு. இதுல என்ன இருக்கு நீ சொல்லு. இல்ல கல்வி போய் சொல்லுது. நான் ஒண்ணு கடையில. அதுக்கு என்ன நீ சொல்லு. மிச்சத்த கனவு நீ சொல்லு. நீங்க சிரிக்கல. இதுல என்ன சிரிப்பு இருக்கு? அதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல கல்வி உங்ககிட்ட தப்பு சொல்லுச்சு. அது எனக்கும் தெரியும். சும்மா அதுல ஒண்ணும் இல்ல நீ சொல்லு. சரி இருட்டி போச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு? நீ அழுத? அழுதனா எனக்கு ரொம்ப பயமாய் போச்சுது. குத்து இருட்டு, எங்க பார்த்தாலும் இருட்டு. நாய் அப்படின்னு குலைக்குது. அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் தூரத்துல சிலக்குன்னு கொலுசு சத்தம். நம்ம 2 பேருமே குத்து இருட்டுல மாட்டிக்கிட்டோம். நம்மளை சுத்தி ஒரே இருட்டு. அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. அங்க பார்த்தா நாய் குலைக்குது, இங்க பார்த்தா பியாய் போகுது. எனக்கு என்ன செய்யனே தெரியல. நிலா இருந்துச்சா? நிலா அப்படி கொஞ்சமா குறைஞ்சிட்டே போச்சு. சரி. எனக்கு ரொம்ப பயமாய் போச்சுது. உடனே நான் ஓட்டி வந்து உங்களை அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டேன். கட்டி பிடிச்சமா? அப்புறம் பயத்துல நம்ம 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டோமா. நான் சொன்னேன் பயத்துல விட்டுறாதீங்க, நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருப்போம் சரியா அப்படின்னு சொல்லி நான் உங்களை அப்படி இருந்த கட்டி பிடிச்சுக்கிட்டு பயத்துல நின்னுட்டு இருந்தா. நீங்க சரி பயப்படாதன்னு சொல்லி என்ன இருந்த கட்டி பிடிச்சுக்கிட்டியா? அதுக்குத்தான் இனிமேல் உங்களை மாமான்னு கூப்பிட மாட்டேன். உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு நான் வரவும் மாட்டேன். நான் அப்படி கூப்பிட்டனால தான் எனக்கு கனவு அப்படி வந்துச்சு தெரியுமா?
நல்லா இருந்ததுல கண்ணவே. நல்லா இருந்துச்சா? என் தூக்கத்துல எனக்கு ஆஹா உண்மையை உளறிவன் பழுக்க. தூக்கத்துல ஒண்ணுக்கு போனது எனக்கு தானே தெரியும். நல்லா இருந்துச்சு தெரியுமா? நீ சொன்ன கனவு பயங்கரமா இருந்துச்சு. நிஜத்துல அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இனிமேல நான் உங்களை மாமான்னு கூப்பிடவே மாட்டேன். ஏன் அப்படி சொல்லாத? நான் அப்படித்தான் சொல்லுவேன். நான் இனிமேல உங்களை மாமான்னு கூப்பிடவே மாட்டேன்ப்பா. சரி, எனக்கு தினம் கனவுல கெட்ட கெட்ட கனவா வரும். இது எவ்வளவு பெரிய கெட்ட கனவு. எனக்கு எப்படி பயம் வந்திருக்கும் சொல்லி யோசித்து பாருங்க. நல்லா யோசிச்சு பார்த்தேன். நல்லாதான் இருக்கு. தாய் நம்ம ரெண்டு பேரும் பயத்துல எப்படி கட்டி பிடிச்சோம் தெரியுமா? ஏயெல்லாம் வந்துச்சு தெரியுமா? ஆனா கட்டி பிடிச்சோம்ல ஒட்டு கொத்தரு. ஆமா, பயங்கரமா. எப்படி கட்டி பிடிச்சோம்? எப்படின்னா இப்படி இறுக கட்டி பிடிச்சோம். கட்டி பிடிக்க சொல்லுவோமா? அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். எப்படி? சரி. இந்த வீட்ல காய்ச்சல் பண்ண எனக்கு தரல. உங்களுக்கு காய்ச்சல் சரியாயிட்டோ? உங்க வீட்ல காய்ச்சல் பண்ண வாங்கி வைக்கல. ஐயா கிங்ஸனே. ஐயோ அப்பா, அப்பாடி. ஏய் இந்த அப்பாடி. ஐயா பின்னாடியே நிக்க. ஐயோ இப்போ என்ன பண்ண? இவ கூட பார்த்தா அவ்வளவுதான். அப்ப கொண்டு வரு. அப்ப இதை நினைச்சு வர. சீக்கிரம் அங்க வா. எதுக்கு? அங்க தள்ளி வா, ஓடிடுவோம். இதுல நில்லு. சரி. எங்க நில்லுனா? சீ, இது ஒண்ணுக்கு போற இடம். கொஞ்சம் நில்லு. எங்க அப்பா பார்த்தா அவ்வளவுதான். ஐயா கிங்ஸனே. அப்பா கொஞ்சம் குனி. கொஞ்சம் குனிடி. கொஞ்சம் குனிடி. அப்பா வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு குனிஞ்சுக்கடி. சரி. அப்பா. என்னையா உனக்கு குளிர் கச்சலமா அம்மா சொன்னா? பரவாயில்லப்பா. ஐயா உனக்கு எப்படியா போகுது? மஞ்சள் எதுவும் போதையா? மஞ்ச காமல் எதுவும் வந்துடக்கூடாது. ஸ்டேஷன்ல இப்படித்தான் நம்ம ராமசாமி மௌனுக்கும் மஞ்ச காமலையா பாத்துக்க. அவனுக்கும் குளிர் காய்ச்சல்லாம் இருந்துச்சான். ஒண்ணுக்கெல்லாம் எப்படியா போகுது? அதுல நல்லதாப்பா போகுது. தும்மல்பா. ஏடி இப்ப வந்து அப்பா உள்ள வந்து பார்த்தாருன்னா எனக்கு என்ன நினைப்பாரு? நினைச்சு அசிங்கமா போயிருமே. நீங்க புள்ளி உள்ளுக்குள்ள. அப்ப நீங்க போக நான் வரேன்ப்பா. இல்லையா அப்ப இல்ல நிக்க. நீ ஒண்ணு கடிச்சிட்டு வா. ஐயா உள்ள மட்டும் அப்பா வந்து பார்த்தாருன்னா என்னத்துக்கு ஆகுறது? இங்க இந்த புள்ள கூட நான் இதுல அவதான் மாட்டிக்கிறேன். நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறத. இல்லையா நீ ஒண்ணு கடிச்சிட்டு வா. அப்ப இல்ல நிக்க. வேணா அப்ப லேச வெண்ணி வச்சு தொடச்சு எடுக்கட்டுமாயா? வேண்டப்பா. என்ன விடுங்க, நான் போறேன். நீங்க போங்கப்பா, நான் வரேன். சரியா பாத்து வா. சரிப்பா, நீங்க போங்கப்பா. இப்ப மேல நான் போட்டா உட்காரு. எங்க அப்பா வந்துட்டாரு. வாசல்ல நிக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் போலாம். நான் போறேன். சும்மா உட்காரு. தண்ணி சிந்தி போட்டு ஒண்ணு இல்ல, உட்காரு. ஆமா, நான் லொக்க முடியாது மோரி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, குளிக்க வேணாம், உட்காரு. நான் போறேன். ஏய் லூசு, அப்ப என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாங்க? நம்ம ரெண்டு இதுல உட்கார்ந்து வந்திருக்கோம். என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாங்க? ஐயோ நீ நானும் இந்த இடத்துல குளிக்கிறதுல ஒன்னா உட்கார்ந்து இருந்திருக்கோம். என்ன நினைப்பாரு? இப்ப போனா நம்ம இங்க ஏதோ என்ன இவன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. இரு, அப்பா வேலை கழிக்கிட்டு இருக்காரு. அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் போன நான் இப்பமே போறேனே. போக முடியாது. இரு இதுல. சரி கொஞ்ச நேரத்துக்கு இரு. அப்பா வேற போற. இந்த கிளை வரலாம் வந்து பார்த்தா என்னத்துக்கு ஆவறதே? சொல்லிட்டு இருக்க மாதிரி போனா அசிங்கமாயிரும். சும்மா இரு. நம்ம ரெண்டு பேரும் குளிக்கணும்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம் கேட்பாவில்ல? என்ன சொல்லுவ? ஒளிஞ்சிருந்தேன்னு சொல்லுவேன். எதுக்கு ஒளிஞ்சிருந்தீங்கன்னு கேட்டா? மாமாக்கு பயந்து. எதுக்கு மாமாக்கு பயந்தீங்கன்னு கேட்டா? இரு, சில விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம். புரியாது உனக்கு? புரியல. பரவாயில்ல. என்ன நீங்க என்ன திட்டலாம் செய்தியா? நானுங்க தானே நிக்க. அப்புறம் போட்டுமா இப்போ என்ன பண்ண? இல்ல இரு. நான் கனவுல கூட இப்படித்தான் பார்த்தேன். அதுலதான் கட்டி பிடிச்சோன்னு சொன்னீங்க. இங்க நம்ம என்ன கட்டியா பிடிச்சோம்? ஐயோ எங்க அண்ணன் வரான். ஐயோ தாடிக்காரனா, அவன் இத பார்த்தா இன்னும் பெரிய பிரச்சனை பண்ணிடுவானே. நான் சொன்னேன் நான் வீட்டுக்கு போறேன்னு. சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் உள்ள பாரு. இல்ல கிங்ஸே, இல்ல கிங்ஸே. இவன் எதுக்கு இங்க வந்தா? நான் இதை ஒளிஞ்சுக்க கூடாதா? போச்சா? நீ வேற சும்மா இருங்க. இங்க பாருங்க, நான் குடுக்குடுன்னு ஓடிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருங்க, நான் வந்துட்டு போயிடுவான். இல்ல கிங்ஸே, இப்ப தம்பியில இல்ல. அங்க வந்து நின்னுட்டு இருந்தான் கிங்ஸே, நான் பார்த்தனே. சரி நீ இதுல நில்லுங்க, நான் வெளியில போறேன். நான் போனதுக்கு அப்புறம் வா. நான் போறேன். ஒண்ணுங்க, நான் போனதுக்கு அப்புறம் மெதுவா வா. இல்ல கிங்ஸே, ஜோலி முடிஞ்சது. பாரு நான் போறேன். நீ பிறகு வாண்ணா. உள்ளே இருந்துட்டு நான் உள்ள போனதுக்கு அப்புறம் வெளியில வா. சரி. இல்ல உடம்புக்கு ரொம்ப முடியல. ஆமா வாமிட்டெல்லாம் எடுக்க. ஆமா சரி நீ வா, வெளில வா, நான் கழுவி விடுறேன். இங்க வா, உள்ள வரட்டா?
வேணா நான் வந்துட்டேன். நான் கழுவி விட்டுமால? வேணா நான் கழுவிட்டேன். ஒண்ணு கழுவண்டாங்க வா. மேல தண்ணி படாம வா, நான் கழுவி விட முடியா? அவங்க போறேன். நான் போனதுக்கு அப்புறம் வாண்ணா. சரி நான் போறேன் வாண்ணா. இல்ல கிங்ஸேன், வந்துட்டேன் வந்துட்டேன் பொண்ணா வரேன். நீ வெளில வா, நான் கழுவி விட்டுட்டு வரேன். இல்ல நான் தண்ணி ஊற்றி விட்டு கழுவிட்டு வா. சரி வா, ஆஸ்தி கூட்டு போட்டா? இல்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வேண்டாம். நான் டாக்டர் சொல்லிட்டு வந்துட்டேன், ஊசி போட்டு வந்துடலாம் அப்படியா? இல்ல இப்போ சரியாயிட்டு. அதே போல மருந்து எடுக்காம சரியாச்சுது. சரியாயிட்டு. ஐயா பிள்ளைய வச்சிட்டு இருக்கேன்டா, ஒரு ஊசியை போட்டு வந்துருவான். இல்ல தம்பி வா, அண்ணன் தூக்கிட்டு போற அப்படியா? ஆமா ஐயா, அவனை தூக்கு. இல்ல சரியாயிட்டு போதும், நான் ஒரு தூங்கி இருந்துச்சு சரியாயிரும். சரி அவன் தூங்குதேங்கம்ல, கொஞ்சம் தூங்கட்டும். காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் உடம்பு குளிர்ந்துருக்குல்ல. உடம்பு கொஞ்சம் குளிர்ந்துருக்கா? ஆமாய்யா, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குளிர்ந்துருக்கு. சரி அப்ப அவன் கொஞ்சம் தூங்கட்டும், வாங்க. சரிப்பா, அவன் தூங்கட்டும். அதுக்கப்புறம் காய்ச்சல் நம்ம சாயங்காலம் வேணா கூட்டு போயிடலாம். ஆமாய்யா. எப்படி இருக்கு? எத்தனையோ பிள்ளைங்க இதை கடந்து போறாங்க, எத்தனையோ பேரை நானும் கடந்து போறேன். ஆனா யாருக்கிட்டயுமே கிடைக்காத இந்த இந்த சுகம் இவகிட்ட மட்டும் ஏன் கிடைக்கும்? என்ன விட்டுட்டு வந்துட்டியல்ல? அப்பதான் நீ வெளியில வர முடியும். நான் அதுலயே மாட்டிக்கிட்டேன் தெரியுமா? நீ கனவு கண்ட மாதிரி ஆயிப்போச்சு பத்தியா? ஆமா, அதான் இனிமேல் உங்களை மாமாவே கூப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பாரு, மாமா தான் கூப்பிடணும். வேலைக்கு ஏதாவது சொல்லி கூப்பிட்டு எனக்கு வரும். மாமான்னு தான் கூப்பிடணும், வேலைக்கு எவ்வளவு என்ன கூப்பிடக்கூடாது. அப்படி நீ மட்டும் தான் என்ன மாமான்னு கூப்பிடணும். மாமான்னு மட்டும்தான் நீ கூப்பிடணும். என்ன கோபப்படுவீங்க? கோபப்படுவேன். மாமான்னு கூப்பிடணும், என்ன வேணாலும் பண்ண. ஆமா, இப்ப கூட இந்த கட்டில உட்கார வச்சிருக்கேன் பாத்துக்க. இசுக்கா நான் பாரு, எங்க அம்மா போயிட்டு இருக்காவ. இரு. ஏமா ஏமா, என்னையா? முறுக்கு பிஸ்கட் ஏதாவது தாங்கல? அப்படியா, இரு அம்மா எடுத்துட்டு வரையா. சடன் போல இருக்கோ? ஆமா, கொஞ்சம் நிறையவே எடுத்துட்டு வாங்க. நான் எடுத்துட்டு வரையா. உங்களுக்கு முறுக்கு பிஸ்கட் எல்லாம் பிடிக்குமோ? பிடிக்காது. அப்ப நிறைய எடுத்துட்டு சொன்னீங்க. இரு வாரேன். ஐயா கிங்ஸ்னு, இந்தாயா இதை சாப்பிடியா? ஐயா காப்பி ஏதாவது போட்டு தரட்டுமா? இல்லம்மா, இதுல வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சாப்பிடியா? எனவே அண்ணா மட்டும் கேளுன்னு. சரிம்மா. ஓய் அண்ணா, இந்தா எடுத்து சாப்பிடு. எனக்கா? உனக்கு தான் நேரத்தை வாங்கி கொண்டு வச்சேன், மறந்துட்டேன் கொடுக்கறதுக்கு. இந்தா எனக்கா? உனக்கு தான், இந்த புடி. இவ்வளவுமா? எல்லாம் உனக்கு தான், புடி. எனக்கு தூக்கம் வருது, நைட்லாம் தூங்கல. சரி பார்த்து போனா, பார்த்துட்டு இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்காத, போத்தேன் கொண்டுருவேன். இந்த தெருப்புல ரொம்ப ஓடி வராத. ஏதாவது வேணா இந்த கேளு. சரி பார்த்துப்போ. இவன் பக்கத்துல வந்து நின்னா ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பக்கத்துல நின்னாலே என்னெல்லாமோ பண்ணுது. இனி பக்கத்துல நிக்க கூடாது, கொஞ்சம் தள்ளியே நிப்பப்பா. ஏதோ பண்ணுதே, வேண்டாம். அப்போ நீ கொடுத்த பத்திரிக்கை வாங்க போக மாட்ட? எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் இப்படியே இருந்துட்டு போறேன், விடுங்க. அதெல்லாம் மனசுல ஊத்தி வச்சுக்கிட்டு இன்னொரு வாழ முடியாது. அப்போ காதலிக்கன்னு சொல்லி? நான் காதலிக்கன்னு சொல்லல, அந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பிள்ளைக்கு நான் வாக்கு வேற கொடுத்துட்டேன். இனி இன்னொரு கூட என்னால வாழ முடியாது, வாக்கு கொடுத்துட்டேன். நான் உங்களை இப்ப கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்கலையே, என்ன இப்படியே விட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அங்க பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்க, அதை என்ன பண்ண போற? நான் தான் தவசி வீட்டுல போய் பேசுறேன்னு சொன்னேன், நீங்க தான் விட மாட்டேங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? என்னால தவசி பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியாது, எனக்கு பிடிக்கலப்பா. நீ பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும்ல. இன்னொன்னு, எந்த காட்டுக்காரியவோ என் வீட்டுக்கு நான் மருமலா கூட்ட முடியாது. என் குல கோத்திரன்னு ஒண்ணு இருக்குது, என் மான மரியாதைன்னு ஒண்ணு இருக்குது. எல்லாம் நம்ம குல கோத்திரமா, நான் இது மாத்தி எல்லாம் பாக்கல. இந்த வீட்டுக்கு வரது தகுதியான பிள்ளைதான். ஆனாலும் நீ தவசி மூல பாக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும். அப்ப நான் இப்பதான் பார்த்தேன், பார்த்த உடனே புடிச்சு போச்சு. அந்த பிள்ளைட வாக்கு கொடுத்தேன். எங்க அப்பா கூட்டு வந்து பொண்ணு கேட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்ல, விட்டுருங்க. நான் அந்த பிள்ளைய பார்த்து சொல்லியிருந்தேன், என்ன கொஞ்சம் அசிங்கமா போய் எனக்கு, அவ்வளவுதானே. எங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்ல, என்ன மன்னிச்சிருமா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க விடுங்கப்பா, இதோட இந்த பேச்சை விடுங்க. அப்போ நீ கல்யாணம் பண்ணாம இப்படியே இருப்ப. அப்ப நான் சின்னவனுக்கு எப்ப முடிக்க? அவனுக்கு தான் 7 கழுத வயசு ஆக போகுது, அவனுக்கு இப்ப 24 வயசு ஆக போகுது. இல்ல உங்க அம்மா ஒருத்தியால வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியுமா? அவன் கடையை பார்க்கான், வயலுக்கு போறான். அவனுக்குன்னு ஒரு தாலி கட்டி வச்சாதான் அவன் கடையை பார்ப்பான், அவன் வயலுக்கு போவான். நீ நம்ம டூட்டிக்குன்னு அங்கங்கேயும் போயிருவேன்.
நீ தவசி மூல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பாட்டு நீ பாட்டு டூட்டிக்கு போவ, அது 2 ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கும். வேலை ஓடணும் பார்த்தா நீ இப்படி நின்று தடை பண்ணிக்கிட்டு இருக்கிய. எப்பா எனக்கு அந்த பிள்ளைய தவிர இப்ப யாரையும் பிடிக்க மாட்டேங்குப்பா. எனக்கு என்னமோ அடுத்த பிள்ளைய பார்க்க பிடிக்கல. அந்த பிள்ளைய தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் முகம், அவன் பேச்சு இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இனி இன்னொருத்தையெல்லாம் என்னால பொண்டாட்டியை நினைக்க முடியாது. அந்த பிள்ளைகிட்ட மனசு பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு அந்த பிள்ளை தான் பிடிச்சிருக்கு. இல்ல வீட்டுக்கு மூத்தவன் பொறுப்பா இருக்கிறவன் இப்படி பொறுப்பு இல்லாம அசிங்கமா பேசுறிய. இல்ல உன்னை பார்த்து இன்னும் 3 பேர் கிடக்கான என்னத்துக்காமா? இப்ப யாருக்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஏன்னா இப்பயே விட்டுருந்தேன்னு சொல்லுது. நான் எவ்வளவு கூட்டிட்டு வர மாட்டேன். நீங்க பயப்படாதீங்க. அப்படிலாம் இழுத்துட்டு ஓடிலாம் வர மாட்டேன். தைரியமா இருக்கலாம். அப்படி மட்டும் நீ கூட்டிட்டு வந்தா நான் நாண்டுகிட்டு செத்துருவேன் பாத்துக்க. அப்பா நான் எவ்வளவு கூட்டிட்டுலாம் வர மாட்டேன்ப்பா. உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஆனா அவளை தவிர அதுக்கு எவ்வளவு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். சரி நான் வாழைக்கு வண்டி போயிட்டு வரேன். வாழைக்கெல்லாம் வருது. ஆந்திராலையும் கர்நாடகத்துலேருந்து வண்டி வந்துட்டு இருக்கு. நான் அதை பார்க்க போறேன். தம்பி மகன் கிங்ஸன் என்னாச்சுது? அவன் வரலையாங்க? ஒத்திரி எவ்வளவுதான் பாப்பான். அவனும் ராப்பாவில் அங்கதான் கிடக்கான். நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த அலெக்ஸ் பையன் 5000 ரூபாய்க்கு இந்த திருவள்ளிக்கு வேலைக்கு போறான். இந்த வாழமண்டியில வந்து கிடக்கலாம்ல. அவன் படிச்ச படிப்புக்கு தான் வேலைக்கு போவேன்னு நினைச்சான். அவனை கட்டாயமா படுத்த முடியும். அதை விட சொந்த தொழில பார்த்தா கூட 10,000 ரூபாய் கிடைக்கும். அறிவு இருக்கா அவனுக்கெல்லாம்? அவன் படிச்ச படிப்புக்கு தான் போவேங்க. கட்டாயப்படுத்தாதீங்க. அவன் சேர்த்து வாழ விடுங்க. சரி நான் வாழைக்கு வண்டி வரைக்கும் போயிட்டு வரேன். சரிப்பா நான் போறேன். அப்போ உன் முடிவை நீ மாத்த மாட்ட? எனக்கு அவ தான் வேணும். அவளை பேசி முடிக்காதா பேசி முடிங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். பிடிவாதத்தை பார்த்தியா இவனுக்கு? 26 வயசு ஆகுது. நீ எப்ப காயந்த முடிக்க நானும் பார்க்க தானே போறேன். நானும் 22 வயசுல இருந்தே இவனுக்கு பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன். ஒன்னும் அமைய மாட்டேங்குது. யாரும் அவ்வளோ பார்க்கான்னு தெரிய மாட்டேங்க. எந்த காட்டுக்காரின்னு தெரிய மாட்டேங்குது. கேட்டா நம்ம காட்டுக்காரி தாங்க. என்னத்த சொல்ல போ. சரி அதையாவது கேட்டு பார்ப்போம் யாருன்னு பார்ப்போம். ஆனா இப்படி மயக்கிட்டால இவனை எவளையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். இவனை ஏறெடுத்து பார்த்து மயங்குற அளவுக்கு அவ பேசியிருக்காள். அப்போ ஒருவேளை புள்ள பார்க்க நல்லா இருக்குமோ? அந்த வாழை மட்டும் வந்துட்டே அந்த சரக்கு வந்துட்டே அந்த சரக்கு வந்துட்டே ஆல்ரெடி மதுரை கிட்ட வந்துட்டு இருக்கான். தம்பி இப்பதான் பைக் கொடுத்துட்டாங்க போனாவ. அது வண்டி சரிஞ்சு போச்சான். வாழைக்கு வண்டி வந்து சேர்றதுக்குள்ள போதும் போதே. அது எத்தனை மணி போனா மதுரைக்கு? தம்பி போய் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். இப்பதான் வண்டி எடுத்துட்டு போனாப்ல. சரி சரி வாழைக்கு வண்டியை பார்த்துட்டேன். நான் வரேன். லாரி கவுத்துட்டுனா வேற லாரி எல்லாம் மாத்தி விடணும். ஏன் எந்த லாரிக்காரன் போயிருக்கான்? லட்சுமி டிராவல் போயிருக்கான். அப்படி ஏமா கிறக்கிக்கிட்டு வருது என்னன்னு தெரியலையே. ஐயா ஏமா ஐயா கிறக்கிக்கிட்டு வருதா? தபால் நினைச்சி நம்ம சாணு தம்பி. என்ன எங்க இருக்கிய? ஆமா வீட்டுல காய்கறி ஒண்ணும் இல்ல. சோறு பொங்குக்கு உள்ளூர் கடையில வாங்கினோம்னா கட்டுப்படி ஆகாது தம்பி. அதான் சந்தைக்கு வந்த பார்த்துக்கோங்க. நான் எப்பவும் வரமாட்டேன். என் மொவ தான் வருவா. குளத்துக்கு தண்ணி எடுக்க போனவா இன்னும் வரல. நானும் இருந்து இருந்து பார்த்துட்டு புள்ளைய காணுன்ட்டு பாருங்க வந்துட்டேன் சந்தைக்கு. இப்போ சந்தை மூடிட்டு போயிடக்கூடாதுல்ல. நான் வாரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால காத்துக்கிட்டு இருக்காரா? ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டு போய் வாங்கிட்டேன். ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டு அது என்னமோ தெரியல தம்பி. ஒரே தலை சுத்து மாதிரி இருக்கு பார்த்துக்கோங்க. அதான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். சரி வாங்க வண்டியில இருக்க வீட்டுல கொண்டு விட்டுருந்தேன். ஐயோ வேண்டாம். நீங்க வாழைக்க வண்டி பாப்பியெல்லாம் இருக்கட்டும். நான் அந்த பஸ் பிடிச்சி போயிடுவேன். இப்போ 2 நம்பர் பஸ் வரும். நான் போயிடுவேன் தம்பி. நீங்க போங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாங்க. இருக்கட்டும் தம்பி. ஒண்ணும் வாங்க. குளத்துக்கு போனா நீங்க பார்க்க போலியா? எப்பவும் 2 குடம் தான் பிடிச்சிட்டு வருவா. இன்னைக்கு என்னன்னு தெரியல. யாம தண்ணி எடுக்க போறேன். தம்பி வெளில வாங்க. வந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க. இல்ல வேண்டாம் கிளம்புறேன். ஐயா இங்க வருங்க. என் மொளுக்கு தெரிஞ்சு சத்தம் போடுவா. வீடு வரைக்கும் கொண்டு விட்டுட்டு போயிருக்கே. ஒரு தண்ணி கூட கொடுக்காம அனுப்பிட்டீங்கன்னு ஏசுவா. நீங்க உள்ள வாங்க. மாறாது குடிச்சிட்டு போங்க தம்பி. வாங்க. இல்ல இருக்கட்டும் நான் வரேன். வாழைக்கு வண்டி திறந்து போட்டு வந்தேன்ல வரேன். ஒரு முடக்கு குடிச்சிட்டு போனீங்கன்னா எனக்கும் நல்லா இருக்கும். இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டு வந்திருக்கிய. ஒரு மாற குடிச்சிட்டு போங்க. இல்ல இங்க வாங்க தம்பி. நீங்க முத வாங்க உள்ள வாங்க. ஏமா இனியா ஏமா இனியா இன்னும் தண்ணியை பிடிச்சிட்டு வரல பார்த்துக்கங்க. இருங்க நான் மாற எடுத்துட்டு வரேன். இல்ல இருக்கட்டும் நான் கிளம்புறேன். ஒரு நாள் இவ்வளவு தண்ணி எடுக்க மாட்டா. எதுக்கு இவ்வளவு தண்ணி ஊத்திட்டு அடக்கா? இவர்கிட்ட உண்மை சொல்லிடுவோமா? வேண்டாம். இந்த மனுஷனை காயப்படுத்தின மாதிரி ஆயிரும். சரி நான் வரேன். தம்பிக்கு ஒரு மாறு கூட கொடுக்கலையே. வீடு வரைக்கும் வந்தாவல. தண்ணி எடுத்தா ஒரேடியா தண்ணி எடுப்பா போலுக்கு ஆளு. வீட்டையும் வந்து ஒரே சுத்தப்படுத்துதா.
ஓயாம தண்ணிக்கு போறா எதுக்கு? இல்ல உண்மையை சொல்லிடுவா. ஏன்னா ஒரு புள்ளி ஏமாத்துற மாதிரி ஆயிடும். அது பாட்டுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கு. சும்மா இந்த புள்ள மனசுல நான் தான் ஆசை காட்டி விட்டுட்டு போயிட்டேன். இப்ப இந்த பாவத்துல எங்க போய் கொள்ளுதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் இந்த புள்ளகிட்ட நான் சொல்லாம இருந்தோம்னா நான் வாழல இருக்க இல்லாம போயிடும். உண்மையை சொல்லிடுவான். அப்பா சம்மதிக்க மாட்டேங்காரு. அந்த புள்ளையாவது நிம்மதியா வாழ்ந்துட்டு போட்டோம். சே, அவசரப்பட்டு இந்த புள்ளகிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன்னு கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாமோ, வீட்டுல பேசிட்டு வந்து பேசிருக்கலாமோ. அப்பா என் பேச்சு கேட்பான்னு நினைச்சு நம்பிட்டேன். வாக்கு கொடுத்துட்டேனே, வாக்குல இருந்து பின் வாங்கிட்டேனே. இங்க பாருமா, இங்க பாருமா, அது வந்து அது வந்துமா வந்து உங்களுக்கு என் மேல கோவமா? பைக்கில் வான்னு கூப்பிட்டீங்கன்னா வரல, அதனால கோத்துல பார்க்க வரல இருந்தாலே நான் இதுலயே நின்றுகிட்டு இருந்தேன். நான் உங்க பைக்ல வரேன். எனக்கு இப்ப பயம் இல்லை, ஆனா கோப்படாதீங்க. அது வந்து நான் பைக்ல வாரேன்னு சொல்லிட்டேன்ல, நான் உட்காந்துட்டேன் போட்டோம். நான் உங்க கூட வாரேன். நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? நான் பயப்படலையே, நான் உங்ககிட்ட உட்காந்துட்டேன். மடியில வேணாலும் உட்காந்துருவேன், ஆனா உங்களை பார்க்காம இருக்க முடியல. தெருவுக்கு ஓடி போனேன், பைக் சத்தம் கேட்டாலே. ஆனா அது உங்க பைக் இல்ல, ஆனா இப்ப உங்க பைக் கடையில எனக்கு தெரியும். ஆசை கட்டி விட்டுட்டேன்னு அது சாரி. இனிமேல நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன், கோவப்பட்டு பற்றாதீங்க. மாட்டேன், இனி உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். சாரி, அன்னைக்கு நான் கத்துனதுக்கு. இனிமேல நீங்க இடுப்புல கை வச்ச கத்த மாட்டேன், நீங்க என்ன பண்ணாலும் கத்த மாட்டேன். அதான் நானே வந்து உட்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா எனக்கு நீங்க வேணும். இனி என்னாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். வேண்டாம், ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இனி எது பின் வாங்கினா அப்ப என்னாலும் பாத்துக்கலாம். மனசுல ஆசை விதைச்சிட்டேன். இனி அந்த புள்ள மனசுல அதை எடுக்கிறது கஷ்டம். அவ என்ன எவ்வளவு விரும்பி இருந்தா, என் மேல எவ்வளவு நம்பிக்கை வந்தா. அன்னைக்கு பக்கத்துல போனதுக்கே கத்துனா, இன்னைக்கு மடியில வந்து உட்கார்ந்துருக்கா. அப்படின்னா அந்த புள்ள என்ன எவ்வளவு நம்பணும். பரவாயில்ல, என்னாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். இனிமேல நீங்க என்ன பண்ணாலும் நான் கத்த மாட்டேன், சரியா? கத்த மாட்டியா? கத்த மாட்டேன். இல்ல, இனிமேல நீங்க என்ன பண்ணாலும் நான் கத்த மாட்டேன். என்ன பண்ணாலும் கத்த மாட்டேன். கத்த மாட்டேன். என்ன பண்ணாலும் பண்ணினாலும். அத சொல்லிட்டல, என்ன பார்க்க வராம மட்டும் இருந்துடாதீங்க. எங்க அம்மாக்கு அடுத்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. எங்க அம்மாக்கு அடுத்து நான் உங்களை தான் தேடினேன். என்னால வைக்காதீங்க. அது வாழ்க்கை வண்டி தூரமா மாட்டிக்கிட்டு வேற ஸ்டேட்ல மாட்டிக்கிட்டா, அதான் வர முடியாம போயிடுச்சு. இங்க பாரு. சாரி. சாரி கேட்காதீங்க. ரொம்ப தேடுனியா? ரொம்ப தேடினேன். எத்தனை வாட்டி தண்ணி தூக்கி சமந்தேன் தெரியுமா? சாரி. நீங்க சாரி கேட்காதீங்க. எங்க அம்மா பார்த்ததே இல்ல. எங்க அம்மாவோட நான் தினமும் தேடுவேன். அதே மாதிரி உங்களையும் நான் தேடினேன் தெரியுமா? சாரி. தப்புதான். உன்னை பார்க்க வர வந்து தப்புதான். நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் பண்றேன். ஒன்றும் பண்ண வேண்டாம், என்ன தினமும் பார்க்க வாங்க. இனி தினமும் பார்க்க வரேன்னா இப்ப என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒன்னும் பண்ண வேண்டாமா? ஒன்னும் பண்ண வேண்டாமா? ஒன்றும் பண்ண வேண்டாம். எனக்கு பண்ணணும் போல இருக்க. வேணாம். ஒன்னு கொடுத்துட்டா? வேணாம். ஏன்? ஒன்றும் வேண்டாம். ஒன்னு கொடுத்துட்டு தானே? மாட்டேன். சொல்லக்கூடாது, பக்கத்துல தானே எல்லாமே இருக்கு. மாட்டேன். எல்லாமே பக்கம் பக்கமா இருக்கு. மாட்டேன்னு சொன்னா எப்படி முடியும்? வேண்டாம், நான் கோமா இருக்கேன். சரி, இப்ப எப்படி கோத்த குறைக்க மட்டும் பாரு. ஒன்றும் வேணாம். என்ன இந்த ஜான் பொண்டாட்டி தரணும்ல? இந்த ஜான் பொண்டாட்டி நீ தேடிட்டு இருந்தியா? ஓய், ஆமா, என்ன உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் 2 நாள் வரலையோ? சாரி. இனி இந்த ஜானு அவன் பொண்டாட்டிய பக்கத்துக்கு தினமும் வந்துருவான். ஓய் என் பொண்டாட்டி, ஓய் என் பொண்டாட்டி, நீ
அழகு போல இருக்கே முன்னாடி. போங்க. நான் போக மாட்டேன். நான் போறேன். சரி, இன்னைக்கு என்ன பாடச்சட்டி வந்திருக்க? நீ பாடச்சட்டில போடுவியா? போடுவேனே. தாவணியில பெரிய பிள்ளமா தெரிஞ்சா? ஆமா, அது அப்படித்தான். பாடச்சட்டை போடுறது சின்ன பிள்ளமா இருக்கடி. ஆமா. உனக்கு வயசு எப்படி இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். ஒரு 19? இல்ல. 20? மண்டையில கொட்டிடுவேன். போங்க, என்ன பார்த்தா அப்படியே தெரியுதே. அப்படின்னா இப்பதானே பேசி முடிச்சேன். ஓய், நச்சமாடி தாவல்ல பார்த்தா நம்ம பெரிய பிள்ளை நினைச்சிட்டேன். நீ இதை பாடச்சட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு குட்டி பிள்ளைன்னு தெரியுது. நல்லா இருக்கு. ஆனா என்ன பார்க்கும் போது இதெல்லாம் போட்டு வராத. ஏன்? அது வேற ஏதாவது நடந்துரும்ல. போங்க. போங்களா? இல்ல தைரியமா பைக்ல ஏறி வந்திருக்கியா? ஊருக்கார இவனும் வரமாட்டான். இந்த டயத்துக்கு யாரும் வரமாட்டானுங்க. அத்த தைரியமா உட்காந்துட்டேன். ஆமா. அழகு போல இருக்கிய. அழகு போல மூஞ்சி. நீலா மாதிரி ரவுண்டு மூஞ்சி. போங்க. போக மாட்டேன். நீ ரசிப்பேன் உட்காந்து. அழகு போல கலர். இந்த கலர் தாண்டி தூக்குது. கலரை பாரு இந்த ஜானுக்குன்னு. வெள்ளரி பழம். ஓய், வெள்ளன்னு இருக்கா? முகமே வெள்ளையா இருக்கு. போறோம். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் தான் இருக்கு. இல்லடி, முகமே வெள்ளையான்னு இருக்கா? அதான் கேட்டேன். போங்க. வெள்ளையா இருக்கலாண்டி. என்னடி இவ்வளவு வெள்ளையா இருக்க? வெள்ளை குறைச்சி வெள்ளச்சி எல்லாம் இந்த அத்தான் கூப்பிடு. மாட்டேன். அத்தான் கூப்பிடு. பத்தாது, நல்லா கூடு. அத்தான். பத்தாது, நல்லா கூடு. அத்தான். உன்னை கொடுக்கட்டா? அதுக்கு முடியாது. நான் போறேன். நேராயிட்டு. சரி, நான் போயிட்டு வரேன்னா? இங்க யாரும் இல்ல. அதெல்லாம் முடியாது. நான் போயிட்டு வரேன். ஒன்னு கொடுக்கறேன். ஆனா நான் போயிட்டு வரேன். இப்போதைக்கு எதுவும் கிடையாது. அப்பனா தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரி சரி, அத்தான் கூப்பிடு. அத்தான். பயங்கரமா இருக்கு. சரி சரி, எங்க அப்பா தேடிட்டு போவேன். நான் போயிட்டு வரேன்னா? இப்பதான் அப்பா வீட்டுல கொண்டு விட்டு வரேன். என்னது? உங்க அப்பா சண்டைக்கு வந்திருந்தாவ. தலை சுத்து போலுக்கு. நான் தான் வீட்டுல கொண்டு விட்டுட்டு பார்த்தேன். நீ வீட்டுல இல்ல. அதான் உன்னை தேடி வந்தேன். ஐயோ, நான் வீட்டுக்கு போறேன். நான் கொண்டு விடட்டா? அவ்வளவுதான், நான் போறேன். சரி, நான் இறக்கி விட்டுருங்க. அப்ப ஓடி வந்து உட்காந்து அப்ப எப்படி உட்காந்தா? அது உங்களை பார்த்து சந்தோஷத்துல இருந்து உட்காந்துட்டேன். இப்ப இறக்கி விடுங்க. இறக்குறதுக்கு கூலி வேணுமே. போங்க, நானே இறங்குவேன். நீயே இறங்கினா என்ன டச் பண்ணுவ? நிச்சயமா இருங்க. இறக்கி விடுறேன், கூலியை கொடுத்துட்டு போ. முடியாது, இப்போதைக்கு எதுவும் கிடையாது. சின்னதா கொடு. இறக்கி விடுறா. இல்லைன்னா விடு, நானே கொடுக்க. இங்க பாருங்க, நான் இறங்குதேன். உனக்கு கொடுத்துட்டு போ. முடியாது. சரி, நானா கொடுக்க? வேண்டாம், இறக்கி விடுங்க. நாள் சரியா நாள் தாண்டி விழிச்சு விழிச்சு கொடுக்கட்டா? வேணாம். உன்னை கொடுத்துக்கிறேன். சரியா?